இந்த வீடியோ முழுக்க முழுக்க கல்யாணமானவங்களுக்கான வீடியோ. அதுக்காக கல்யாணமாகாத நாங்களாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள். நிச்சயமாக கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். மருங்காபுரின்னு ஒரு ராஜ்யம். அதை மதுரை வீரன் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அவருக்கும் ராணிக்கும் இடையில் ஒரு சின்ன மனஸ்தாபம். ராணி கேட்ட ஒரு கேள்விக்கு அரசரால் பதில் சொல்ல முடியல. அதனால் அரசரை அந்த புறத்துக்குள்ளே ராணி அனுமதிக்கலை. செம்ம கோபத்தில் இருந்த ராஜா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களில் ரொம்ப புத்திசாலியான ஏகவனை கூப்பிட்டு, நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லைனா நாளைக்கு சிரச்சேதம் பண்ணி உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அரசர் மிரட்டுறாரு. அரசர் மிரட்டினதை பார்த்து பயந்து போன அந்த ஏகவன் வீட்டில் வந்து அம்மா கிட்டே அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார். அம்மா சொல்கிறாங்க, நம்மளுக்கு பதில் தெரியாத சில கேள்விகளுக்கு இயற்கை கிட்டே போனால் நம்மளுக்கு பதில் கிடைக்கும், நீ காட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இவனும் காட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டுருக்கும்போது ஒரு அறைக்கு வருது. இவன் மனசுக்குள்ளே தோணுது, நாளைக்கு அங்கே சிரச்சேதம் பண்ணி சாகிறத இங்கே இந்த அறைக்கிட்ட மாட்டி நம்ம செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு நேராக அறைக்கிட்ட போய் என்னை கொன்று அப்படிங்கிறான். அறைக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன லூஸாக இருப்பான் போல், இவனா தானாக வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறாங்கிற மாதிரி, நீ ஏன்டா வந்து நான் அவனை ஏன்டா கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அறைக்கு கேட்குது. இவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அந்த அறைக்கு இவன் மேலே வந்து ஒரு கருணை வருது. சொல்கிறா, நான் உனக்கு இந்த கேள்விக்கான விடையை சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் என்னென்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. இவன் சரி பரவாயில்ல, அரசர்கிட்ட சிரச்சேதம் பண்ணிவிட்டு சாகிறதுக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை சொல்கிறான். அந்த அறைக்கும் அதுக்கான பதிலை சொல்லுது. பதிலை கேட்ட ஏகவன் அரசன்கிட்ட சொல்கிறான். அரசன் ராணிக்கிட்ட சொல்கிறான். ராணி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அரசருக்கே தெரியாத கேள்வி அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்குல்ல, அந்த கேள்வி என்ன கேள்வினா, ஒரு பெண் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பாள் அப்படிங்கிறதான் அந்த கேள்வி. அரசருக்கும் தெரில, அந்த ஏகவனுக்கும் தெரில. அவங்க எவ்வளோ பதில் சொல்கிறாங்க, ஆனால் ராணிக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அந்த ராணியோட மனசு அந்த அரக்கிக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த அரக்கி சொன்ன பதில் என்ன தெரியுமா, எப்பொழுது ஒரு பெண் தன்னுடைய தேவைகளை சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் கிடைக்கிறதோ அப்போது தான் அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள். இதுதான் அந்த அரக்கி சொன்ன பதில். இந்த பதில் தான் ஏகவனுக்கு பரிசு வாங்கி கொடுத்தது. பரிசோட அந்த ஏகவன் யாரை ஏமாற்றக்கூடாது நேராக அரக்கிக்கிட்ட போகிறான். அரக்கிக்கு இவனோட நேர்மையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுக்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்குறான். என்னென்னா, நீ என்னைய இதே அரக்கி வேஷத்தோடு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உனக்கு ஒரு ராஜ்யத்தை